ஹாரிஸ் வணக்கம்ங்க. ஹாரிஸ் என்னன்னா ஹாரிஸ், நம்ம இப்ப சார் சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே நீலகிரியாக இருக்கட்டும், நீங்க இந்த தேனியில் இருக்கக்கூடிய இந்த 3 பகுதிகள் குமிழி, போடிமெட்டு, கம்பமெட்டு, இது எல்லாமே வனப்பகுதிகளை ஒட்டி வரக்கூடிய பகுதி. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பழைய பாலடைஞ்ச வீடை ஒருத்தங்க இடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த இடித்த பிறகு அந்த ரப்பீஸை எடுத்துட்டு போக முடியாது. அந்த ரப்பீஸை எடுத்துட்டு போறதுக்கு அவ்வளவு ப்ராப்பரான பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அதை எடுத்துட்டு போகும்போதும் போலீஸ் பிடிச்சதுன்னா அதுக்கு ஒரு அபராதம், அனுமதி இல்லாம இதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா. இவ்வளவு கடுமையான நடவடிக்கை தமிழ்நாட்டில் வேற கன்னியாகுமரியில இருக்கிற அளவுக்கு அவ்வளவு கடுமை வேற எந்த மாவட்டத்திலாச்சும் காட்டுறாங்களான்னா எனக்கு தெரியல. ஆனா அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் இவர் சொல்றாப்புல, சீலன் சொல்றாரு, அவங்க ஒரு பார்ட்டி சார்பா, நாம் தமிழர் கட்சி சார்பாகவே ஒரு கலந்துருக்கிறாரு. நாங்களே 13 வண்டியை பிடிச்சு கொடுத்துருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா மினிஸ்டர் சொல்றாரு நாங்க ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம்ட்டு. இந்த விவகாரத்தில் நமக்கு வேற எந்த ஸ்டேட்டோடும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. கர்நாடகாவோடு நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, ஆந்திராவோடு இருக்கிற மாதிரி தெரியல. கேரளாவோடு மட்டும் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு ஹாரிஸ்? இல்ல, இப்போ நம்ம தமிழகத்துல இருந்து நிறைய கனிம வளங்களை கேரளாவுக்கு அனுப்புறோம். சரி. சோ எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு தட்டு நிறைய யாராவது ஸ்வீட்டோ ஏதாவது கொடுத்தோம்னா திரும்ப அவங்க தட்டை காலி தட்டா கொடுக்க மாட்டாங்க, திரும்ப ஏதாவது வச்சு கொடுப்ப ஒரு பழக்கம் உள்ளவங்க நம்மலாம். சரி. சோ அது மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கனிம வளங்கள்லாம் அனுப்புறதுனால கனிம வளங்களை திருப்பி அனுப்ப முடியல, வேற எதுவும் கொடுக்க முடியல, அதனால கழிவுகளை அனுப்புறோம் அப்படின்னு கேரளா அரசாங்கம் நினைக்கிறது தெரியல. அப்படிதான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த 2 விஷயத்த நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு கேரள அரசாங்கத்துடைய மிக மோசமான ஒரு செயல்பாடு. ஏன்னா இப்ப நமக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நெல்லை, தென்காசி, தேனி, கோவை போன்ற எல்லையோர மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி. சோ இதை நம்ம கழிவுகள் முக்கியமா இப்ப பசுமை தீர்ப்பாயம் எடுத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டலாம். ஆனா இப்ப நம்ம தோழர்கள் சொன்னாங்க 2021 இந்த பிரச்சனை வந்தது, 7 கலெக்டருக்கு நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, பட் எந்த ரிசல்ட் இல்ல. இப்ப திரும்பவும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்காக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, 3 நாளைக்குள்ள நீங்க அந்த கழிவுகளை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக கேரளால இருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் அந்த மற்ற அதிகாரிகளும் திருவனந்தபுரம் நகராட்சி அதிகாரிகள் எல்லாமே இப்ப பார்வையிட்டு இருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. சோ இது ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு வரக்கூடிய, ஏன்னா பல்லாண்டுகளா நடந்துட்டு இருந்த விஷயத்த ஒரு பெரிய லெவல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதை பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. ஆனா இதுல 2 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, முதல்ல கேரள அரசாங்கம் என்ன பண்ணுது, இப்போ மருத்துவ கழிவுகள் மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிகள் சொல்லிட்டு 1998 போடப்பட்ட சட்டங்கள் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன கிளினிக்கா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெட், ஒரு 3 பெட் 10 பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அல்லது 100 பெட் 500 பெட் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அல்லது ஒரு சின்ன கிளினிக்கா இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை லோக்கல் இருக்கக்கூடிய பேரூராட்சியிலயோ நகராட்சியிலயோ ஒப்படைக்கணும். அதுக்காக நீங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எந்த லெவல்ல கிளினிக் வச்சிருக்காங்க, எத்தனை பெட் இருக்கு, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அதுக்காக ஒரு ஃபீஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க. இது எல்லா இந்தியாவுல எல்லா பகுதியிலும் இருக்கு. சோ இந்தியாவோட எல்லா மாநிலங்களும் இருக்கு. சோ கேரளாலையும் இந்த சட்டம் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு கிளினிக்ல இருந்து இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாத்துக்குமே நீங்க இவ்வளவு அளவு வச்சிருக்கீங்களா, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு அல்லது கிளினிக் இருக்கு, எத்தனை பெட் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்து மாசம் அவங்கள்ட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க. எதுக்காகனா, அந்த மருத்துவ கழிவுகளை இவங்க வாங்கி அகற்றதுக்கான ஒரு ஃபீஸா கலெக்ட் பண்றாங்க. ஓகே. சோ பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருவனந்தபுரம் புற்றுநோய் மையம் மாதிரியோ அல்லது மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கள்கிட்டயே அதற்கான ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நாங்க இங்க உருவாக்கக்கூடிய கழிவுகளை இங்கேயே நாங்க முற்றிலுமா அழிக்கக்கூடிய எங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறத அவங்க அரசுகிட்ட தெரிவிக்கணும், அரசுக்கு அதை காமிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணக்கூடிய அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்கள்ட்ட அதுக்கான போதுமான அளவுக்கான அந்த ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்களே பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறலாம். ஆனா அப்பயும் கூட அதை கண்காணிக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அந்த அரசுக்கு இருக்கு, கேரளா அரசுக்கு இருக்கு. அப்போ இப்ப மருத்துவ கழிவுகள் இங்க சேர்ந்திருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நாங்க ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறோம், எங்களுடைய மருத்துவ கழிவுகளை அளிக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, அதை மேலாண்மை செய்யக்கூடிய வசதிகள் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க சேர்ந்திருக்கா, அல்லது லோக்கல்ல இருக்கக்கூடிய நகராட்சியோ அல்லது மாநகராட்சியோ பேரூராட்சியோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோ அல்லது கிளினிக்ல இருந்து பெறக்கூடிய கழிவுகளை அவங்க மேலாண்மை செய்ய முடியாம இங்க கொட்டுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயம். சோ ஒண்ணு அந்த மருத்துவமனையில இருந்து கொண்டு கொட்டப்பட்டாலும் அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு, அதை செய்ய தவறிக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
அல்லது அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸோ அல்லது நகராட்சியோ மாநகராட்சியோ அவங்க வந்து வாங்கக்கூடிய கழிவுகளை மேலாண்மை செய்யறதுக்கு தகுதி இல்லாம அதை கொட்டி இருந்தாலும் அது ஒரு பெரிய அரசாங்கமே செஞ்ச ஒரு பெரிய தவறா இருப்பாங்க. இப்போ உங்க வந்து எவ்வளவு வந்து கழிவுகள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சுலபமா நீங்க கணக்கிட முடியும். இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, இவ்வளவு கழிவுகள் உருவாகுது அப்படிங்கறது ஈஸியா பண்ண முடியும். அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி மேலாண்மை செய்யக்கூடிய நீங்க மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய நிலையங்களை வந்து அமைக்க வேண்டியது அது கேரள அரசுடைய பொறுப்பு. அப்படி செய்யல அப்படின்னா இந்த மாதிரி கொட்டக்கூடிய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். எப்படி வந்து இந்தியா வந்து உலகத்தினுடைய குப்பை தொட்டியா இருக்கோ, குஜராத்ல எல்லாம் நிறைய குப்பைகளை கொண்டு வந்து உடைக்கிறது பண்றதெல்லாம் பண்றாங்களோ, அது மாதிரி தென் மாநிலங்களுடைய ஒரு குப்பை தொட்டியா தமிழகம் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். கேரள அரசு மிக மோசமான தவறை செஞ்சிருக்கு. அவங்க அதை மேலாண்மை செய்ய தவறி இருக்கிறாங்க. இதை நீங்க வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ தங்கம் தென்னரசு ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்கள் வந்து நிறைய கண்காணிச்சுட்டு இருக்கோம், போன ஆட்சியோட நாங்க நல்லா பண்றோம் அப்படின்னா, அப்ப இது நடந்திருக்கே கூடாதே. அப்புறம் எப்படி நீங்க நாங்க பாக்குறோம் அந்த தொலைக்காட்சியில பார்க்கும்போது உங்களுக்கு பல ஒரு ஏக்கர் அளவுக்கான விஷயங்களை போய் கொட்டிருக்காங்க. அது ஏதோ ஒரு நாள்ல நடந்த விஷயமா தெரியல, பல மாதங்களா நடந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படின்னா நீங்க தவற வந்து நீங்க வந்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா இவ்வளவு பெரிய ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு. எப்படின்னா நீங்க எங்க புடிச்சிருப்பீங்கன்னா, இங்க ஏதோ ஒரு வந்து நடுக்கல்லூர்லயோ கோடநல்லூர்லயோ வந்து ஒரு நீர்நிலையிலயோ அல்லது தனியார் நிலையத்திலயோ கொட்டப்பட்ட பின்னாடி புடிச்சிருக்க மாட்டீங்க, செக் போஸ்ட்லயே புடிச்சிருப்பீங்க. நீங்க செக் போஸ்ட்ல வந்து இத்தனை யாரையும் புடிச்சிட்டோம், இத்தனை இதை நாங்க தடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களை பாராட்டலாம். ஏன்னா நீங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ செக் போஸ்ட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, எந்த பொருளையும் வந்து செக் போஸ்ட் நீங்க கண்காணிக்காம எங்க இருந்து போகவும் முடியாது வரவும் முடியாது அப்படின்னா, அப்போ நீங்க வந்து எப்படி வந்து இது வந்து அங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. செக் போஸ்ட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. அடுத்ததா நீங்க வந்து இப்போ ஒரு பேராட்சியில வந்து கொட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பேராட்சியுடைய அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ திறந்த வழியில ஏதோ ஒரு சின்ன இடத்துல கொட்ட மரத்துல பல ஏக்கர்ல வந்து பெருமளவு கொட்டிருக்காங்க அப்படின்னா இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவங்க ஏன் இதை கண்காணிக்கல? ஒரு லாரியில வந்து சடசுரமா ஒரு பல மாசங்களா வந்து ஈஸியா கொட்டிட முடியுமா? ஏன்னா பல இடங்களை கொட்டிருக்காங்க, ஒரு இடம் மட்டும் கிடையாது, பல இடங்களை கொட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கண்காணிக்க தவறுடைய லோக்கல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்க, இது என்ன பண்றாங்க? அடுத்ததா வந்து நம்ம வந்து இப்ப நம்ம பசுமை தீர்ப்பாயம் ஒரு இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒன்று இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? சோ ஏன்னா இது வந்து இப்ப நீங்க நிலத்துல கொட்டுறதுனால நிலம் முதல்ல பாதிக்கப்படுது. அடுத்தது மழை பெஞ்சு அது நீர்நிலைக்கோ இதுக்கோ போனா நீர்நிலை பாதிக்கப்படும். சோ நம்மள குப்பை எரியுறது நம்ம சுலமா பாக்குறோம், பழைய குப்பைகளை வந்து எரிக்கிறதையோ எரியுது பாக்குறோம், அதனால காற்று மாசு உண்டாகும். சோ இது வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையே மிக மோசமான பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த எந்த லெவலுக்கு இவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. திருவனந்தபுரத்துல புற்றுநோய் மையத்துல இருந்து கொண்டு போய் கொட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு மோசமான கழிவுகளா இருக்கும். ஏன்னா வந்து மருத்துவ கழிவுல அபாயம் இல்லாத கழிவுகள், அபாயமான கழிவுகள் இருக்கு. சோ அதை வந்து நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ப்ரொசீஜரா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சோ அந்த கழிவுல கொண்டு போய் நீங்க வந்து இப்படி மாவட்டங்கள்ல இடங்களை கொட்டுறது அப்படிங்கிறது மிக அபாயமான விஷயம் இல்ல. ஒரு நிலத்தையும் நீரையும் காற்றையும் மாசு ஏற்படுத்தி மிக மோசமான பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா கன்னியாகுமரி இந்த சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல தான் புற்றுநோய் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு வந்து தமிழகத்திலேயே அதிகமா இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. இப்படி இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளும் இந்த மாதிரி கொட்டப்பட்டு இருந்துச்சுன்னா இது போய் திரவ எல்லாத்துலயும் போய் கலக ஆரம்பிச்சதுன்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மக்கள்ல ஏற்படுத்தும் அப்படிங்கறதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்க, ஓகே.